உலகம் பிறக்கு முன் ஒரு நாழி முன் பிறந்தால், கலியுகம் பிறக்கு முன் கால்நாழி முன் பிறந்தால், சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்திப் பிறந்தால், மூவரை ஈன்றெடுத்தால் செத்துப் பிழைத்தால் சிவனுக்கே பாரியானால், மாண்டு பிழைத்தால் மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி எங்கள் அங்காள பரமேஸ்வரி. சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவார், சிவசிவ என்னை சிவகதிதானே. ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்திரன் இளம்பரை போலும் ஏற்றினை, நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நீங்கள் இப்போ பார்த்துங்கிறது உலக புகழ்பெற்ற அம்பத்தூர் சக்தி பீடங்கள தலைமை பீடமாக இருக்கின்ற மேல்மலையில் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி ஊஞ்சல் தாளாட்டம் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருந்திருக்காங்க. இந்த கலியுகத்தை நோக்கி மக்கள் எல்லாருமே ஏராளமாக துன்பப்பட்டு இருக்காங்க. அதனால் ஏராளமான பக்தர்கள் அமாவாசை தோறும் வந்தபடி இருந்துட்டு இருக்காங்க. இதில் என்னென்னா, துஷ்ட சக்திகள், கெட்ட சக்திகள், அமானுஷ்ய சக்தியால் பாதிக்கப்பட்டவங்க, பேய் பிசாசு பில்லி சூன்யம் ஏவல் இதுகள்லாம் பாதிக்கப்பட்டவங்க இந்த இடத்துல போகும்போது அவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா இந்த கலியுகம் தெய்வத்தின் பிடியில் தான் இருந்துகிட்ருக்கு. தெய்வத்தை நம்ம பிடிச்சா மட்டும்தான் வாழ்க்கையில் சுபகாரியங்கள் தடையாக இருக்கிற விஷயங்கள் எல்லாமே விலகி கொடுக்கும். இதில் என்ன பதிவுகள் கொடுக்குறோன்னா, கும்பப்படையில் அம்மாவுக்கு பிடித்த படையில் இதுதான். அமாவாசை தோறும் நீங்கள் ஊஞ்சல் தாளாட்டு முடிச்சுட்டு அம்மாவுக்காக ஒரு கும்பப்படையில் நம்ம போடணும். போட்டு அதை பிசைஞ்சு வரவங்களுக்கு ஆளுக்கு ஒரு உருண்டையாக கொடுக்கணும். அதான் நீங்கள் பார்த்துருங்க. சிவலிங்கமாக சாதத்தை வடைத்து அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மீன், கருவாடு, முட்டை இது எல்லாமே போட்டிருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஏன்னா இது கும்பப்படையில் பார்த்தீங்கன்னா சிவனுடைய உருவமாகவே அந்த சாப்பாட்டை படையில் செய்வோம். செஞ்சுட்டு அதுக்கு மேலே அகல் விளக்கெல்லாம் வைத்து அதுக்கு மேலே தீபம் போட்டு முட்டையெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஏன்னா மீனவ பெண்ணாக பிறந்ததால் அங்காளம்மனுக்கு அது பிடித்த ஒரு உணவு படையல். அதான் சிவன் சைவம், அங்காளம்மா அசைவம். அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்து இணைந்து இந்த இடத்துல காட்சியாக தந்துட்டுருக்காங்க. அதுக்கு தான் மாதம் தோறும் இந்தமாரி படையல் கும்பப்படையலாக போட்டு வர பக்தர்களுக்கு அனைவருக்குமே, அதாவது திருமணத்தில் தடை, குழந்தை பாக்கியம், பிரச்சனை, தொழில் எல்லாத்துக்குமே கஷ்டங்களாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க அம்மனை வேண்டிக்கிட்டு பூசாரிகளாக இருக்கிற நாம் என்ன பண்ணணும்னா அதை பிசைஞ்சு அம்மாவை வேண்டிக்கிட்டு, அம்மா வந்திருக்காங்க, இந்த பிரச்சனைக்காக வந்திருக்காங்க, இந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வருகின்ற பக்தர்களுக்கு உணவாக கொடுங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, இதை கொடுக்கும்போது அதை சாப்பிட்டாங்கன்னா உள்ளுக்குள்ளே சாப்பிடும்போது உடல் ரீதியான பிரச்சனை, திருமணத்தில் தடை, குழந்தை பாக்கியத்துக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அம்மா தீர்த்தி வைப்பாங்க. அந்த தான் இந்த கும்பப்படையில். இது வாங்கிறதுக்காக பக்தர்கள் ஏராளமான பக்தர்கள் வருவாங்க. நீங்கள் பார்த்துக்கிறது பூசாரிகள் தான். பூசாரிகள் கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க. அவங்க தான் நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெண்கள் கூட்டம் எக்கச்சக்கமாக நிற்பாங்க. இந்த மாசி மாதத்தில் மாசி மாதத்துலேயும் சித்திரை மாதத்துலேயும் இந்த மாதிரி கும்பப்படையில் போட்டு நமக்கு எல்லாருக்குமே சாப்பாடு வழங்கும். அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள், சிவலிங்கத்தின் மேலே முட்டை, கறி, மீன் எல்லாமே இருக்குது. ஏன்னா நம்ம சிவன் மேலே விற்கலாமான்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா தெய்வத்துக்குள்ளே அவங்க ரெண்டு பேருமே இணைஞ்சிருக்கிறாங்க. சிவனும் சக்தியும் ரெண்டு சேர்ந்து இணைஞ்சது தான் சிவசக்தி அப்படின்ற மாதிரி. அங்காளம்மனுடைய உருவமே அங்கத்தை பாதியாக கொடுத்தவள் தான் அங்காளம்மன். அதனால தான் தன்னுடைய அங்காளம்மாவை இந்த இடத்துல ஆட்சி புரிஞ்சிட்ருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு நம்ம அன்னாபிஷேகம் செய்வோம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஏன்னா சிவன் தான் உணவு, எல்லாருக்குமே உணவு, உடுக்கை, இடம் எல்லாமே தர்றது அவர் தான். அதனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நாளாவது நம்ம கும்பப்படையில், அதாவது நம்ம அங்காளம்மனுக்கு கும்பப்படையில் போடுவோம். சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்வார்கள். சாதத்தை அப்படியே மேலே கொட்டிக்கிட்டே இருப்பாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க சாதத்தாலே. ஏன்னா சிவன் தான் படி அளக்கிறார், அவருக்கு நம்ம ஒரு நாளாவது படி அளக்கணும் தான் அந்த அன்னாபிஷேகம் செய்வோம். இந்த மாதிரி நாங்கள் சமையல் செஞ்சு கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, கவிச்சி, முட்டை இன்றைக்கி ஏராளமான பக்தர்கள் செஞ்சுட்டு போயிட்டுருக்காங்க. எதற்காக இந்த படையல் போடுறாங்க, என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அம்மாவுக்கு பிடிச்ச படையிலே இது தான். இந்த மாதிரி போட்டு பல பேர்களுக்கு நம்ம அன்னதானமாக கொடுக்கலாம். அதாவது கறி வெட்டி, ஆடு வெட்டி, கோழி வெட்டி பிரியாணியாக செஞ்சு போகிறது அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச படையல். அதனால தான் நிறைய பேர் வேண்டுதலோடு வேண்டிக்கிட்டு, அம்மா நான் இதுமாரி நேர்த்திக்கடனாக வேண்டிக்கிறேன், எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்துன்னா உனக்கு கடா வெட்டி விருந்தாக வச்சிட்றேன். ஏன்னா இது சக்தியின் பிறப்பிடமாக இருக்குது. அம்மாவுக்கு எல்லாமே இந்த மாதிரி தான். இந்த தெய்வத்துக்குன்னு இப்படி ஒரு படையல் போடுறன்னு ஒரு கணக்கு இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா சைவ படையிலாக போகிறவங்க சைவ படையல் போடலாம். எனக்கு ஏன்னா எங்கள் குடும்பத்தில் நாங்கள் பாரம்பரியமாக சைவத்தை தான் கும்பிட்டுருக்கோம்னா சைவ படையல் போடலாம். அசைவ படையல் போட்டால் அவங்களுக்கு அந்த அசைவ படையல் தான் போடலாம். இதுதான் அன்னதானம் திட்டமாக நிறைய பேர் கொடுத்துட்டு வராங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மக்கள் ஏராளமாக நின்றுட்டுருக்காங்க. சாப்பாடு கொடுப்பாங்களான்னு பார்த்து
இந்த மாதிரி படைகள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பக்தர்கள் அந்த மாசி மாத திருவிழாவில் கலந்துக்கிட்ட அத்தனை பக்தர்களுமே சரி, ஒவ்வொருத்தரும் அந்த சாமியார்கள், பூசாரிகள், அந்தந்த கோயிலில் இருக்கிறவங்க இவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு கும்பப்படையல் போட்டு எல்லாருக்குமே கொடுத்துட்டு வராங்க. அதையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு சில கோயில்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து இந்த படையல் போட்டு கொடுக்கறது வழக்கமாக இருந்தது. நிறைய ஆடு வெட்டி பிரியாணி போடுறவங்களாம் கூட வந்து எங்களை கூட்டிகிட்டு போவாங்க. ஐயா வாங்க ஐயா, வந்து நீங்கள் வந்து பம்பை உடுக்கோடு வந்து வாசித்து அம்மாவுக்காக இந்த படையில் நாங்கள் போட போகிறோம், நீங்கள் வாங்க ஐயான்னு கூப்பிடுவாங்க. நாங்கள் போயிட்டு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மீனவ சமுதாய மக்கள் மட்டும் தான் உள்ளே நின்றுட்டுருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே வெளியில் தான் இருக்க முடியும், யாருமே உள்ளார வர முடியாது. அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் கேட்லாம் இல்லாமல் இருந்தது. ஊஞ்சல் உற்சவம் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து ஃப்ரீயாக தான் இருந்தது. இப்போ மக்கள் கூட்டம் ஏராளமாக வர ஆரம்பிட்டதால் சித்தனுடைய ஜீவசமாதிக்கு முன்னாடி தான் இந்த எல்லாமே இந்த படையல் போடுமே. சண்முனி சித்தருடைய ஜீவசமாதி முன்னாடி இருக்கும். அதான் பேய் மேடைன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நிறைய பேர் பேய் மேடையில் உட்காரலாமா, கொஞ்ச நேரம் தவம் கிடக்கலாமா, நம்மளுடைய அம்மானி சக்தி அதன் மூலியமாக போகுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. ஐயா நாங்கள் கொஞ்ச நேரம் உட்கார முடியுமான்னு. ஏன்னா ஆதி காலத்தில் வந்து ஃப்ரீயாக விட்டுருந்தோம். இப்போ உட்கார முடியல. ஏன்னா கூட்டங்கள் அதிகரிக்க என்னாச்சுன்னா மக்கள் கூட்டங்கள் ஏராளமாக உள்ளே வராங்க. எல்லாருமே வந்து ஜீவசமாதியும் பார்க்கணும், அம்மாவுடைய இது எல்லாத்தையுமே நம்ம கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அந்தளவுக்கு இங்கே இட வசதி இல்லாததால் எல்லாருமே வெளியே தான் நிற்கிறாங்க. அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. கிரகத்து பூசாரிகளும் மன்னார் காப்பு கட்டவர்களும் அவங்க தான் இருந்து அந்த திருவிழாவை நடத்துவாங்க. இது மாசி தேர் திருவிழாவில் எடுக்கப்பட்டது தான் இந்த வீடியோ. அதனால் தொடர்ச்சியாக எனக்கு வந்து பதிவுகள் கொடுக்க முடியாத காரணத்தால் இப்போ வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதாவது பார்த்துங்க, இப்போ என்ன பண்ணுவோன்னா நேராக போயிட்டு மசானத்தில் போயிட்டு அம்மாவுக்கு ஒரு படையில் அங்கே ஒரு அதாவது ஏற்கனவே வந்து இந்த இதுவெல்லாம் போடுந்தோம் இல்லையா, மயான காளிகிட்ட வந்து பார்த்திங்கன்னா மயான கொள்ள ஒரு இடத்துல காய்கறிகள்லாம் கொட்டு இடத்துல போயிட்டு படையல் போட்டு வருவாங்க. படையல் போட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே வந்து படையல் போட்டு கொள்ள விடுவாங்க. இந்த மாதிரி வந்து அதை கொடுக்குறது தான் சூறையாடுற மாதிரி தான். அந்த சூறையாடும் போது என்ன அவங்களுக்கு தேவையான சக்திகள் எல்லாமே கிடைக்குது. இந்த பிடி சாம்பல் கொடுக்கும்போது எப்படி மயான காலிகிட்ட எப்படி பிடி சாம்பல் கிடைக்குமான்னு நினச்சிட்டு பார்க்குறோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். இது 7 பேர் அலங்காரர் குழு தலைவர்கள் 7 பேர் இருக்கிறாங்க. இந்த 7 வம்சாவளி பூசாரிகள்ன்றதால 7 இலையை படைத்து அந்த இலையில் இருக்கிற பொருளை வந்து ஒவ்வொரு தர்மகர்த்தாக்கிட்டையும் கொடுத்துருவாங்க. அந்த குடும்பத்துக்கு போய் சேர்ற மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏன்னா வந்து இந்த மீன் படையல் இதெல்லாம் போடும்போது அவங்கள கௌரவிக்கிற விதமாக கொடுப்பாங்க. ஏசிக்கு ஒரு இலை அரங்காவலர்களுக்கும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கணுன்ற மாதிரி மேற்கொண்டு பார்த்திங்கன்னா பக்தர்கள் ஏராளமாக வெளியில் இருக்கிறவங்களுக்காக பூசாரிகளே எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் பூசாரிகள் கூட்டம் தான் உள்ளார இருக்க முடியும். ஏன்னா வெளியில் இருக்கிறவங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டு வராங்க, ஐயா நாங்கள் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமா, இந்த வருஷம் உள்ளே வந்தால் எங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. அதனால் கொடுக்க முடியாத காரணத்தால் இதை வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் பூசாரிகிட்ட சொல்லும் போது அவங்க வாங்கிட்டு வந்து உங்களுக்கு தருவாங்க. மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மயான கொள்ள உரத்துலேயும் சிறப்பு தான். ஏன்னா மயான கொள்ள உரத்துனா அம்மாவுக்காகவே காய்கறிகள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அம்மாவுக்காக கொடுக்குறாங்க, பூஜைக்காக கொடுக்குறாங்க. அந்த பூஜைக்கு கொடுக்கப்பட்ட காய்கறிகள் அத்தனையுமே வந்து உங்களுக்காக பக்தர்களுக்காக அவங்க திருப்பி கொடுப்பாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்து எல்லோரும் போவாங்க அங்கே போய் மயான இடத்துல போயிட்டு, ஏன்னா மயான காளிக்கு ஃபஸ்ட்டு படையல் போட்டு தான் அதுக்கப்புறம் இங்கே வந்து படையல் போடுவாங்க. இந்த படையல் போட்டு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பூசாரிகள் எல்லாருமே வந்து மயான இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா மயான காளி என்பது இது வந்து கோயிலே வந்து சுடுகாட்டு இலையில தான் அமர்ந்திருக்கு. அதனால் பக்தர்கள் ஏராளமான பக்தர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. ஏன்னா நிறைய நீங்கள் வந்து டோனர்கள் நன்கொடையாளர்கள் எல்லாமே பெரிய பெரிய கம்பெனி இண்டஸ்ட்ரியில் வச்சுக்கிறவங்களாம் இந்த கோயிலுக்காக நிறைய நன்கொடை செய்ய வேண்டிய கடமையில் இருந்துகிட்ருக்கோம். ஏன்னா ஆதி காலத்தில் கோயில் கட்டுறதுக்காக உங்ககிட்ட வருமானங்கள் வசூல்கள் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. கோயிலை வந்து பராமரிப்பு செலவுக்காக ஏசி பார்த்திங்கன்னா கோயில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏசி இல்லாமல் இருக்குது, நிறைய புழுக்கத்தில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் நன்கொடையாளர்கள் ஏசி போகிறதுக்கு எவ்வளோ செலவாகும் என்னன்னு கேட்டு ஆளுக்கு ஒரு பகுதி போட்டு கூட இந்த கோயிலுக்கு நன்கொடையாக கொடுக்கலாம். ஏன்னா அம்மாவை வேண்டி வந்தவர்களுக்கு அத்தனை பேருக்கும் அம்மா வந்து நிறைய காட்சி கொடுத்து அம்மாவுடைய தத்ரூபமாக நிறைய செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா வெளியே ஆடுகின்ற ஆட்கள் எல்லாமே சாமியார்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மேல்மலையனூர் அங்காளம்மன் தான் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு மலையனூர் குறிப்பிட்டே சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா அம்மா வந்து எல்லா இடத்துலையும் கலந்துருக்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே எல்லா ஊர்களையும் மாசி திருவிழாவும் எல்லா ஊர்களையும் அங்காளம்மன் கோயில் எல்லாத்துலேயும் சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிறப்பாக நடத்துறது ஒவ்வொரு விசேஷமும் திருவிழாவும் அவ்வளோ கலகட்டமாக இருக்கும். அதனால தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. முட்டையெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். மேல் அகல் விளக்கு தீபம் எரிந்து கொண்டிருக்கிறத தான் நீங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். பூசாரிகள் எல்லாமே நின்றுட்டுருக்காங்க. பேய் மேடை பக்கத்தில் இருக்கிறது, பேய் பூத வாகனங்கள் நிற்கிறது. பார்த்தீங்கன்னா சண்முனியுடைய சித்தருடைய ஜீவ சமாதிக்கு முன்னாடி தான் வந்து நம்ம இந்த படையில எல்லாம் போட்டிருக்குங்க. அதான் நீங்கள் பார்த்துருக்காங்க. அவங்க வந்து பூசாரிகள் எல்லாம் போயிட்டு அங்கே போயிட்டு மயான இடத்துல ஒரு படையல் போட்டு முடித்து வந்து தான் அதுக்கப்புறம் இந்த படையல் போட்டு கொடுப்பாங்க. அதுதான் இயல்பு.
இது மாசி மாதம் திருவிழாவில் எடுக்கப்பட்டது. நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்ம பதிவில் கொடுக்குறதால அந்த டைமில் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. நிறைய பேர் கேட்குறீங்க, எப்படி சார் சமையல் படையல் போடலாம், என்ன படையல் போட்டால் அம்மாவுக்கு பிடிக்குன்ற மாதிரி கேட்குறீங்க. இந்த மாதிரி படையல் போடுங்க. நீங்கள் சிம்பிளாகவே செய்யலாம். நீங்கள் வந்து நிறைய ஆடம்பரமாக செய்யணும்னு அவசியமே கிடையாது. கையில் இருக்கிற இதுவுக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 பேருக்கு அன்னதானம் போட்டு நீங்கள் அன்னதானமாக கொடுக்கலாம். அதிகமாக இருக்கிறவங்க ஒரு 20 பேருக்கு, 50 பேருக்கு, 500 பேருக்கு, 1000 பேருக்கு நம்ம எப்படி இருக்கிறோமோ, நமக்கு அம்மா எந்த அளவுக்கு நம்ம கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு சிறப்பு மிக்க அவங்களுக்கு என்னென்ன செஞ்சால் பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்து போகிறது நல்லது. போன வாரம் கூட பார்த்தேன், அவங்க வந்துக்கிறது 10 பேர் தான். 5 ஆடு எடுத்துகிட்டு வந்து வெட்டி பிரியாணியாக போட்டு மக்களுக்காகவே வந்து நாங்கள் வந்திருக்கோங்கய்யா, நாங்கள் சாப்பிட்றதுக்கு இல்லை, எல்லாருக்குமே செஞ்சு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம், வரவங்களுக்கு அத்தனை பேருக்குமே அன்னதானம் போகிறோம்னு சொல்லிட்டு என்னையே கூப்பிட்டுட்டு போயிட்டு நாங்கள் அவங்களுக்காக படையல் போட்டு அதை தீபார்த்தனை காமிச்சு பம்போடுக்கை பாடலோடு பாடி சந்தோஷப்படுத்தி அதுக்கப்புறமேட்டு நாங்கள் வந்தோம். அது மாதிரி ஆடு வெட்டி நம்ம தொடர்ச்சியான பதிவுகள் கொடுத்துட்ருக்கோம். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா இந்த இடத்துக்குன்னு ஒரு மகிமை, அதுக்கு உண்டான என்ன தேவையோ அதை எல்லாம் செய்யணும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் தாளாட்டி இன்றைக்கி வந்து எல்லா ஊர்களிலும் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அம்மாவுடைய கோயிலில் நாங்கள் பண்ணுற விஷயங்களை பார்த்து அதே நாளில் அங்கேயும் செய்கிறாங்க. அதுக்கு முன்னாலே வந்து இங்கே வந்து சாமி தரிசனம் பார்க்குறவங்க பார்த்துட்டு போயிடுறாங்க. எங்கள் ஊர்லேயும் நாங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோங்க ஐயா, அதனால் நாங்கள் வர முடியல, அம்மாசுக்கு கூட எங்களால் வர முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்படியே இருந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லணும்னு தான் நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கோம். மேற்கொண்டு என்னென்னா, நீங்களும் இந்த மாதிரி படையல் போட்டு அங்கே வந்து வருகின்ற பக்தர்களுக்காக என்ன பிரச்சனையாக வராங்களோ அம்மாவை நினச்சிக்கிட்டு நீங்கள் கொடுங்க. மலையனூரில் கொடுக்குற மாதிரி நீங்களும் கொடுக்கலாம். மலையனூர் அம்மா வந்து நம்ம இடத்துல இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு கொடுங்க. அம்மாவை மனசில் வேணின்னு கொடுங்க. இந்த காரியத்துக்காக வந்திருக்காங்க அம்மா, இவ்வளோ வருஷமாக அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இவங்க வந்து நல்லபடியாக ஆகணும், அவங்களுக்கு நினச்ச காரியங்கள் கைகூடி வரணும், அதுக்காக தான் நான் அந்த படையல் போட்டு நான் கொடுக்குறேன். அவங்களால முடிந்தது அந்த கோயில்களுக்கு அவங்க வந்து நன்மை செஞ்சவங்க நிச்சயமாக அந்த கோயிலுக்காக நிறைய உபயம் செய்வார்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து இடைக்கிடைக்கு காணிக்கையே போடுவாங்க. நானும் பல கோயில்களுக்கு போயிருக்கேன். பார்த்தீங்கன்னா இதேமாதிரி நாங்கள் என்ன படையல் போகிறோமோ அதேமாதிரி படையல் போட்டு எல்லாருக்குமே வந்து தானமாக கொடுத்துட்ருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். மேற்கொண்டு அவங்களும் சொல்லுவாங்க, சார் நாங்கள் இதுமாரி வந்தாங்க சார், குழந்தை இல்லைன்னு வந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்தோம் சார், குழந்தை வந்து அவங்களுக்கு வந்து பிறந்துருச்சு சார், பையன் இருக்கிறான் சார், பொண்ணு இருக்கிறாங்க சார். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மலையனூர் கோயிலுக்கு வந்து போன பிறகு எனக்கு வந்து நிறைய மாற்றங்கள் நடந்தது சார். திருமணத்தில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, நிறைய பிரச்சனைகளை சந்தித்தேன். அந்த அம்மாவி சக்தியால் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும்போது நாங்கள் வந்து போகும்போது எங்களுக்கு பல மாற்றங்கள் அம்மா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பதிவுகள் கொடுத்தபடியே இருந்துருக்காங்க. காரணம் என்னென்னா, அம்மா வந்து எல்லாருடைய ஆதிக்கத்தை அம்மா தான் செலுத்துகிறாங்க. அம்மா முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. இங்கே வந்து போகிறவங்களுக்கு தெரியும். மாதம் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அத்தனையுமே அம்மா வந்து மயான காளி, இந்த மயான காளிகிட்ட தான் பூஜை போகிறதுக்காக போயிருக்காங்க. போயிட்டு அந்த பூஜை முடிந்த உடனே அந்த கும்பப்படையில் எடுத்து எல்லாருக்குமே பிரசாதமாக கொடுப்போம். அதான் நீங்கள் பார்த்துருங்க. இந்த மயான காளிக்கு தான் ஓம் காளி பகவதி பைரவி என் எதிர்த்து வந்த எதையங்கட்டு கடுகவன பச்சையை கட்டு மிருகத்தை கட்டு ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்களை கட்டினே சபையை கட்டு சத்ருவை கட்டு எதிரியை கட்டு எங்கேயும் கட்டு சிங் வங் லங் லங் ஓம் சிவாய நம ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாம நம சுவாகா. ஏன்னா அங்காளம்மன் என்பது வந்து பார்த்திங்கன்னா சாந்த சுரூபமாக இருப்பாங்க. இந்த மயான காளி என்னென்னா உகரமாக இருப்பாங்க. இந்த மயான காளிக்கு பின்னாடி தான் பார்த்திங்கன்னா கோழிகள், இந்த இது எல்லாமே சொல்லுவாங்க. பூசணிக்காய், கும்மிட்டிக்காய், ஊமத்தங்காய், இங்கே பண்ணாத விஷயங்களே எதுவுமே கிடையாது. ஏன்னா அம்மாவை என்ன மனசில் வேண்டிக்கிட்டு பார்த்திங்கன்னா போட்டு போவாங்க. மேற்கொண்டு சீட்டு எழுதி கட்டி போடுவாங்க. நிறைய பார்க்குறோம் நாங்கள். பின்னாடி போய் பார்த்திங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் அம்மாவுக்காக நினச்சி, ஏன்னா என்ன நினைக்கிறோன்னா எல்லாமே மனித பிறவி, எல்லாமே ஒரு பிறக்கிறது எல்லாமே அம்மாவுடைய ஆசீர்வாதத்தால் தான் பிறக்கிறோம். அதனால் திருப்பி எங்களுக்கு வந்து எந்த குறைகளும் இல்லாமல் நல்லபடியாக வச்சுருக்கணும், நோய் நொடிகள் தீரணும், எங்களை சுற்றி எதிராளி சூழ்ச்சிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. அதனால் மனசில் வேண்டிக்கிட்டு நீங்கள் சீட்டு எழுதி போடலாம், எலுமிச்சை மரத்தை சொருவலாம், கோழிகளை சொருவலாம், படையல் என்ன வேணுமோ அந்த படையலாக கொடுக்கலாம். வருஷம் தோறும் நாங்கள் வந்து உங்களுக்காக திருவிழா நடத்துகிறோமா, உனக்காக வந்து படையல் போடுறோமா, இந்த படையல் போடும்போது எங்களுக்கு குடும்பத்தையும் காப்பாற்றி எங்களையும் காப்பாற்றணும், எங்களுக்கு வந்து தேவையான அத்தனை வசதிகளை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். நிச்சயமாக அம்மா வந்து கூட இருந்து உங்களுக்கு வழி நடத்துவார்கள். அதான் நீங்கள் பார்த்துறீங்க. நம்ம வந்து காளி மந்திரமும் கொடுத்துட்ருக்கோம், புக்கு கொடுத்துட்ருக்கோம். மேற்கொண்டு வந்து மாந்திரிகத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நேரடியாக வந்து கற்றுக்கலாம். சோழி பிரசன்னம், வெற்றிலை பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம்லாம் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நன்றி, வணக்கம். மேல்மலையினர் தலைமை பூசாரி பூபதி ராஜா. சொல்லுங்கள், உங்கள் ஊர் பேர் சொல்லுங்கள், உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. வணக்கம். நாங்கள் வந்து கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் வீரபெருமநல்லூர் கிராமத்துலேருந்து வரோம். வருஷந்தோறும் மாசி தேருக்கு மலையனூருக்கு நாங்கள் கெடா படையல் கொடுக்க வருவோம். இந்த வருஷம் முன்னாடி வர்றதுனால இப்போ நாங்கள்
5 கடை ஓட்டிட்டு வந்து படையல் கொடுத்துருக்கோம். ஆடி மாசத்துக்கு தான் செய்வீங்க? ஆடி மாசம் முன்கூட்டியே கூட்டம் மாசத்துல 3 வாட்டி கூட செய்வோம். ஓ, மாசத்துல 3 தடவை கூட. அம்மாவுக்கு எப்பெல்லாம் விருப்பப்படுறீங்களோ அப்பெல்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க. கோவில்ல நல்லது கட்டிதானோன்னு உடனே வந்து அம்மாக்கு செஞ்சுட்டு தான் மறு வேலை பண்ணணும். அங்க கோயில்ல வந்து நீங்க தனியா கட்டி இருக்கீங்க. அம்மா கோயிலே நாங்க கட்டிட்டு இருக்கோம். அங்கேயும் குறிவாக்கு அருள்வாக்கு எல்லாமே குறிமடை அமைச்சு சொல்லிட்டு இருக்கீங்க. நிறைய பக்தர்கள் நிறைய பயணிக்கிறாங்க. பக்தர்கள் எங்களாலையும் மலையனூருக்கு நிறைய பேர் அந்த வழியிலும் வந்துட்டு இருக்காங்க. என்ன ஒரு மாவட்டத்துல இருக்குது? பெங்களூர்ல வச்சிருக்கீங்க. இது இன்னொன்னு கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் வீரபெருமநல்லூர் கிராமம். அங்கே ஒரு கோயில் இருக்கு. அங்கேயே நீங்க வந்து வச்சு பராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. அம்மாவுடைய அருளால பக்தர்கள் நிறைய பேர் வராங்க. அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறதால இங்க வந்து அவங்களுக்கு ஒரு விருந்து பூஜை எல்லாம் வச்சு எங்களுக்கு உயிர் தான். அதான் அந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்து போனா ஒரு சந்தோஷத்தோட வந்து அம்மாவை செய்ய வேண்டிய சகல பூஜைகளும் கொடுத்து, ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அம்மா மேலும் 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 நம்பி வாங்க. முன்னெல்லாம் திருவண்ணாமலையில கிரிவலம் போனாங்க. இப்ப மலையனூர்லயும் போலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் வந்து அம்மையும் அப்பனும் ஒன்னா இருக்கிறதுனால இங்கேயும் வந்து கிரிவலம் போங்க. ஆமா. ஏன்னா அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மலையனூர் தான் வந்து சக்தியில வந்து முதன்மை பீடமா இருக்கிறாங்க. அதே மாதிரி திருவண்ணாமலை வந்து சிவனுக்கு வந்து முதன்மை பீடமா இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா வருங்காலத்துல மக்கள் வந்து ஏராளமா வந்தபடியே தான் வந்துட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து என்னன்னா ஒரு ஆடு வெட்டுறதே பரவாயில்லன்னு நினைப்பேன். நீங்க 5 ஆடு வெட்டி இந்த அளவு சந்தோஷத்தை கொடுக்குறீங்கன்னா அம்மா உங்களுக்கு சகல செல்வங்களும் கொடுத்து, ஆமா, எந்த அளவுக்கு நம்ம அம்மா சந்தோஷமா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு அதான் வந்துடுறவங்க அத்தனை பேருக்கு நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. எதுவுமே நாங்க எடுக்க மாட்டோம். அன்னதானமா கொடுத்துட்டு கிளம்புறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அனைவரும் வந்து மலையனூர்ல மேலும் மேலும் அம்மாவோட அருள் பெற்று போங்க. ஜெய் ஓம் சக்தி. நன்றிங்க. எல்லாம் அம்மாவுடைய அருள், அம்மாவுடைய ஆசீர்வாதம் அருள் உங்களுக்கு அத்தனையுமே கிடைக்கும். நன்றி. ஓகே.